ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தம்பிக்கு பர்த்டே வந்தது. என் அக்கா பையனுக்கு பர்த்டே வந்தது. அவர் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் நாய் ஷாப்புக்கு போகிறேன்டி. அங்கே போயிட்டு நான் நாய்ங்களெல்லாம் உனக்கு டாகெல்லாம் காட்டுறேன், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, எனக்கு ஒரு செலெக்ஷன் பண்ணி கொடு, அதே டாகை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரின்ட்டு அங்கே போயிட்டு எல்லாமே வீடியோ கால் போட்டு எல்லா டாகையும் காட்டினான். இது அப்படி இருக்குது, இது மூஞ்சி சரியில்லை, இது மூக்கு சரியில்லை, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது கண்ணு சரியில்லை, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இருக்கிற டாக் எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லாத்தையும் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டேடி. அப்படி என்ன தான் என்னை வாங்க சொல்ல போகிறேன், மாமா கூட ஏதோ செலெக்ஷன் பண்ண மாட்டார், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாகையும் காட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே திடீர்னு ஒன்று நான் பார்த்துட்டேன். அப்படியே ரிவர்ஸில் வான்னு சொன்னேன். அப்படியே ரிவர்ஸில் வந்தான். கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுனேன். மயங்கிட்டேங்க. அப்படியே மயங்கிட்டேன். டோட்டல் ஆஃப். இதை தவிர நீ எந்த டாகையும் வாங்கக்கூடாது, இதுதான் பேர் மோட்டு, எடுத்துகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அக்கா இதையாடின்னா இதை தான் நீ வாங்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவனும் தூக்கிட்டு வந்துட்டான். இன்னைக்கு குடும்பமே ஹாப்பி. ஆனால் இப்போ அந்த ஃபேஸை பார்த்து 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 அப்படியே நெஞ்சு அடைக்குதுங்க எனக்கு. இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குமே. நம்ம அக்காவுக்கு கூடவே இருந்து கூட அந்த அக்காக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்குமே அப்படின்னு நினச்சி ஏங்க அந்த நாளையில் மூஞ்சாங்க. இது மூஞ்சே காணும். அந்த மூஞ்சை நீங்களும் பார்க்கணுமா? இந்த மூஞ்சி தான் அந்த மூஞ்சி. இவ்வளோ பெரிய துரோகத்துக்கு அக்காவுக்கு பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு நான் ஏங்காத நாளே இல்லைங்க. மூஞ்சாங்க இதெல்லாம், முகமா இதெல்லாம். முகம்னா ஒரு அம்சம் இருக்கணும், முகத்தையே காணும். ஏதோ கைலாங்காட்டில் அலுமினியா டப்பாவை நசுக்கி போட்ட மாதிரி ஒரு மூஞ்சி. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா எங்கள் அக்காவுக்கு. நினச்சி ஃபீல் பண்ணாத நாளே இல்லைங்க. ஆனால் குடும்பமே ஹாப்பி. இப்போ நானே அவனை எனக்கு பிடிக்கல, வேறு டாக் ஏன்னா பாருனா அப்படி திட்டுறாங்க. குடும்பமே ஹாப்பி. இந்த முகத்தில் என்ன குறை? இதுக்கு மீறி ஒரு அழகான நாயை நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? இதுக்கு மீறி ஒரு அழகான டாகை நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? வாழ்க்கையிலே நீ எனக்கு பண்ண பெரிய கிஃப்டே இது தாண்டி. நானாக தானே கூட இந்த மாதிரி அழகான டாகை செலெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். உன்னால் மட்டும்தான் இவ்வளோ அறிவாக உன்னால் செலெக்ஷன் பண்ண முடியும். அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ஒரே நன்றி மழை தான் எனக்கு. அப்படி நான் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு மூஞ்சை பார்த்தா தான் கொஞ்சம் அமுங்கி போட்ட மாதிரி இருக்குது, பக்குன்னு இருக்குது.